மத்திய கிழக்கு வானில் மீண்டும் தீப்பொறிகள் பறக்கின்றன. இப்போது உலகின் கவனம் ஒரே ஒரு ஆயுதத்தின் மீது திரும்பியுள்ளது. அதுதான் ஈரானின் சக்தி வாய்ந்த செஜ்ஜில் மிசைல். ஈரான் தற்போது செஜ்ஜில் வகை ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த ஏவுகணை சாதாரணமல்ல, இது திடை எரிபொருள் மூலம் இயங்கும் இருநிலை பாலிஸ்டிக் மிசைல். 18 மீட்டர் நீளம், 23,600 கிலோ எடை, சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் பாயும் திறன், மேலும் 700 முதல் 1000 கிலோ வரை வெடிபொருளை சுமக்கும் ஆற்றல். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இலக்கை நோக்கி வரும். வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழையும்போது ஒலி வேகத்தை விட பல மடங்கு அதிக வேகத்தில் பாயும். அந்த வேகத்தில் வரும் ஒரு பொருளை கண்டறிந்து துல்லியமாக தாக்குவது மிகப்பெரிய சவால். திரவ எரிபொருள் ஏவுகணைகளுக்கு முன்னதாக எரிபொருள் நிரப்ப வேண்டி வரும். ஆனால் செஜ்ஜில் போன்ற திட எரிபொருள் ஏவுகணைகளை உடனடியாக ஏவ முடியும். இதனால் எதிரிக்கு எச்சரிக்கை நேரம் மிகவும் குறைவு. மேலும் இவ்வகை நவீன ஏவுகணைகள் நேராக வராது, பாதையை மாற்றி வளைந்து செல்லும் திறனும் கொண்டிருக்கலாம். இதனால் இடைமறிப்பு இன்னும் சிக்கலாகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது இதை எப்படி தடுக்கப் போகிறார்கள்? ஏரோ 3 விண்வெளியிலேயே ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்ட அமைப்பு. நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு முக்கிய பாதுகாப்பு கவசம். THAAD அமெரிக்காவின் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் ஏவுகணையை தாக்கும். பேட்ரியட் PAC-3 கடைசி கட்ட பாதுகாப்பு. ஏவுகணை இலக்கை நெருங்கும் நேரத்தில் கடைசி கவசமாக செயல்படும். ஒரே ஒரு செஜ்ஜில் ஏவுகணை அனுப்பப்பட்டால் அதை தடுக்க 80 முதல் 90% வரை வாய்ப்பிருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் அனுப்பப்பட்டால் அது ஈட்டிக்கும் கேடயத்திற்கும் இடையிலான போட்டி மட்டுமல்ல, அது ஒரு கணக்கு போர். ஒரு பாதுகாப்பு அமைப்புக்கும் ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்பை மீறி தாக்குதல் வந்தால் சில ஏவுகணைகள் இலக்கை அடைய வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போது கேள்வி, ஈரான் தனது பலமான ஆயுதத்தை வெளியில் கொண்டு வந்துவிட்டதா, அல்லது இது ஒரு தந்திரமான உளவியல் போர் மட்டுமா? மத்திய கிழக்கு வானில் நடக்கும் இந்த ஆயுத போட்டி உலக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகிறதா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான பாதுகாப்பு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.